அப்புறம் ஒன்றும் சொல்கிறமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க, புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. ஆமா, அன்னைக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்தில் தனி கொடுத்துட போறது நம்ம பண்பாடே இல்லையே. தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதா. இல்லை சார், இது இனிமேல் இது பண்ணுங்க சார். கல்யாணத்துக்கு பிறகு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? சொன்னா தீர்த்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. ஏதோ புதுசா ஐஸ்மில்க்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நம்ம டிஸ்கஷன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. சூப்பர். அவங்க வந்து அப்பா பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். அப்படி இல்லை, ஜென்ரலி அப்பாவை நினச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓஹோ, ஆமா. இப்போ எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் படி ஓஎம்ஆர்லேயே நாங்கள் இருந்திருப்போம். நம்புற மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மற்றவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. டேய், என்ன நக்கலா? டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அப்ப கஞ்சியாட்டி ஊற்றி வெண்ண மவளா ஊருகா இருக்கு, கஞ்சி இல்ல. கஞ்சி இல்லையா எங்களுக்கு? வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். காரணத்தை சொல்லு அழுதுகிட்டு இருக்கேன் இல்லையா மாதிரி. சார் நான் சொல்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்லை நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்ணுறேன்றேன். இல்லை, உன் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சுக்க இந்த டைமில் என்ன வச்சிருக்க மாட்டார். கொஞ்சம் கேளுங்க சார். நானா? என்ன ஒத்துக்க நீ? நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். நக்கல்யா அவளுக்கு. அவங்க அப்பா ஒரு சில விஷயங்களை ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்காரு, ரேட்டு விசாரிச்சு வாங்க சொல்றாரு. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீ உள்ள பாத்தீங்கன்னா நிறைய அடிச்சிருக்கேன். அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அதுல கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அனுபவம். நல்ல விஷயம் தானே. இது ஒரு நல்ல வளர்ப்பு. அதை அவங்க உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதையே நீங்க மாத்த ட்ரை பண்றீங்க. என்ன எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். மற்ற சிக்கன் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு நான் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. இது ஆனா டாட் லிட்டில் பிரின்சஸ். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூடுதல் வீட்டை பக்கம் எல்லாரும் சார். எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டில் செய்யறதுக்கு. இல்ல, இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க சார். எனக்கு வந்து என்னன்னா கண்மூடித்தனமா அப்பா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கறதையே நான் பழக்கப்பட்டு அப்படியே வளர்ந்ததுனால ஸோ அதை எல்லாமே அப்படியே நம்புறேங்க சார். வேற ஒன்றும் இல்லைங்க சார். நான் அவங்கள வந்து சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். இது வந்து நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்டில் வேண்டாம். அப்படி வரியா? 2 பேரும் ஒன்னா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடு தானே. ஆமாங்க சார். சும்மா தானே டிராவனா. இப்போ நீங்க உங்க வீட்டிலே கவனிச்சுக்கோங்க. உங்க அம்மா உங்க அப்பாவுக்காக மாறல. அவங்க வீட்டில் நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். ஆனால் நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்பேன் சார். எனக்கு என்ன பண்ண, இதுவும் அப்பா தானே சொல்லி கொடுத்துருக்காரு. அதானே அப்பா தாங்க சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம ஏன் இருக்கணும்? நீங்களும் சாப்பிடுங்க. உங்க அப்பா வந்து ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு நீங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அந்த சிறந்த மனிதர் சரி எல்லாத்தையும் என் வீட்டிலே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணா அது எப்படி லாஜிக்கலி கரெக்டா இருக்கும்? இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. இப்போ இன்னைக்கு பீச் போகணும்னா அது இன்னைக்கு நடக்காது சார். நான் 1 வாரமா கேட்கணும் சார், பீச் போலாமா, பீச் போலாமா. இல்லமா, எல்லா வீட்லயுமே அப்படிதான் இருக்கும். தெரியுமா? அப்படி யாரும் தெரியாது சார். இதுவே அப்பா கிட்ட சொன்னா இப்ப மாட்டுச்சு. உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அது முதல் விஷயம் இது. இப்போ அவங்க அப்பா டெய்லி கால் ஸ்டிப் பாருங்க, டெய்லி 1 hour பேசுவாங்க. நான் எங்க அம்மாட்ட எப்பயாச்சும் மாசத்துல ஒரு டைம் இல்லை எப்பயாவது தான் கால் பண்ணுவேன். என்ன பேசுறீங்க? ஸ்பீக்கர் போடு.
சார் எப்போனாச்சும் எதனா இம்பார்ட்டண்டான விஷயம் பேசும்போது மட்டும்தான் சார் ஸ்பீக்கரில் போட சொல்வேன். அப்புறம் ஒன்று சொல்கிறோமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. இந்த கேப்ல நீ சத்தியவானா நடந்துக்கணும். நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கியிருப்பாரு, வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்ஸ். அது மாதிரி போனதில்லை சார், விட்டது போனதே இல்லை சார் கடைக்கெல்லாம். பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். கீழே போனா கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. வரணும்ல, பண்ட் ஆகணும்ல, அதானலாம். நீங்க எங்க இருக்கீங்க? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அது தெரியும், அதுக்கு தானே நான் கேட்டேன். ஏன்னா அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஆமா, நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. இது என்ன தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு? இது ரொம்ப புதுசாக இருக்கு. உட்காந்து யோசிச்சு பாக்கிறோம். பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி கொடுத்துற போறது நம்ம பண்பாடே இல்லையே. என்னதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன். ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாக்கு ஃபோன் பண்றது, முட்டைக்கு போய் அப்பாக்கு ஃபோன் பண்றதெல்லாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்லை சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. கடைக்கு போனது அதுக்கு தானமா பழகுறோம். அது அனாவசியம். இதுல எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்னை போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். எல்லாம் கொல்ஃபரி. அது இப்ப செல்லம் கொடுக்கறது, பாசத்தை காட்டுறது வேற. ஆனா தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதுதான். இல்லை சார், இது இனிமேல் இது பண்ணுங்க. இருந்துங்கடா டேய் ஐயா, இவ்வளவு நாளா மூடிக்கிறத அறிவு கண்ண நீங்க தோண்டிட்டீங்கயா. எனக்குமே எங்கள் வீட்டுக்கார் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல சார். அப்பாவும் பண்ணி நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பார்த்துப்பாங்க. டேய் எவ்வளவு நாள் ஆனாதாச்சு ஆக வேண்டிய வேலை பண்ண தெரியுமா? நீங்க கம்ப்ளீட்லி ரிசீவரா இருக்க. முதல்ல அப்பா பாத்துக்கிட்டாரு, இப்ப கணவர் பாத்துப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் பண்றதை பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாமா கேட்டா அப்பா வீட்டுக்கு போகலாம். ஐநோ வாத்தியா ஐநோ. ஒரு 4th வீக் நான் கேட்குறேன், என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு. அங்கே என்னதான் இருக்கு, அப்பா இருக்காரு. அப்பாவோட என்ன பண்ணும், அப்பாவோட விளையாடுன்னு சொல்லி 2 பேரும், அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா, சின்ன பையன், அவங்க வச்சு டாய் வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லப்படாதா? பக்கத்துல கொடுங்களேன். அது கேட்பேங்க, அப்பா நாங்கள் வரோம்ப்பா அப்படிம்பா. அப்படி சரி வா சாமி அப்படின்னு சொல்லிடுவோம். இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் ஆக்சுவலாக மேரேஜ் ரெடி ஆனும்போது திருப்பூரில் இருந்தாங்க, நாங்கள் ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. பிள்ளை அங்கே கட்டி கொடுக்குறோம்ல, சரி பக்கமாக சொந்தம் வந்துக்கு நாம இருந்துக்கலாம். இல்லை இல்லை பிள்ளை வந்து நம்மளை பார்க்குற திருப்பூர் வரணுங்களா? அப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்போ அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன், அந்த மாதிரி. என்னடே அவ இன்னும் திருந்தல மாமா. ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸர். ஒய்ஃபோட அப்பானா ஓ மாமனார சொல்றீங்களா? ஓ மாமான்னு சொல்லுங்க. முடியாது முடியாது. ஸோ அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலாக இருப்பார். ஸோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ வீட்டில் இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும்னா ஷூ ரேக்கில் தான் விடணும். ஸோ வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக குளிக்க போயிடணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை. அப்படியே பழகிட்டேன். அப்பா வந்தோடனே அவர் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு அதாவது அந்தந்த பிளேஸ்ல வச்சுட்டு குளிக்க போயிடுவார். ஸோ சேம் திங் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வித் ஹிம். ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்லை. இட்ஸ் நாட் த கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்தலாம். யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட், மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நீங்க அவர்கிட்ட இது வழியா சொல்ல ட்ரை பண்றது. அவனா பண்றான், அவன் கேரக அப்படி இருக்கு. புரியுது. அப்புறம் அதை இன்சிஸ்ட் பண்றீங்க. அது எங்க அப்பா கிட்டே அது கஷ்டமா தான் இருந்திருக்கு. சின்ன வயசுல வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ வருவாரு நான் சொல்லணும்னு. உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாவே இருக்குது பிடிக்குமா? அப்படி இல்ல இல்ல அது பழக்கப்பட்டதுனால இப்போ அது வந்து எனக்கு ப்ளஷரா மாறிடுச்சு. கேவலமா இருக்கு. அது பழகிட்டு நமக்கு என்ன பண்றது? தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரின்னு சொல்ல? சுபம் சீரியல் மூணு சுபம். அப்படியே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி படுத்த கலவலாம் இருக்கா. இந்த நலவாரம் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பார்க்கறவளே.